வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 7. மகாபலிபுரம் மார்பிள் ரெசார்ட் ஷூட்டிங்கிற்காக 3 வாரம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. பெரிய ஆழமான நீச்சல் குளத்துடன் தனித்தனி வில்லா போன்ற வீடுகளும் அங்கே உண்டு. அதே போல் குடில்களும் உண்டு. அது மட்டுமல்லாமல் ஹோட்டல் அறைகளும் உண்டு. ஹோட்டல் அறைகளில்தான் எல்லோரும் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களுக்கான உணவும் ரெஸ்டாரண்டின் சமையலறையிலேயே தயாரித்து வழங்கப்பட்டது. அந்த ரெஸ்டாரண்டிற்கு சொந்தமான இடம் 20 ஏக்கர். அதில் 2 ஏக்கரில் தான் ரிசார்ட் கட்டப்பட்டிருந்தது. மீதமுள்ள இடம் ஷூட்டிங்கிற்காக விடப்பட்டிருந்தது. அங்கேதான் குழந்தைகள் விளையாடும் பார்க் போல் செட் போட்டிருந்தார்கள். அதில் கேமரா உருள்வதற்கான ட்ராக், மேலிருந்து எடுக்கும் ஷாட்டிற்காக கிரேன், பார்க்கினுள் நடமாடும் துணை நடிகை நடிகர்கள், குழந்தை நட்சத்திரங்கள், கேமராவிற்கு இந்த பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், கண்டினியூட்டி செக் செய்யும் குழு, எடிட்டர்ஸ், லைட்மேன், ரிஃப்ளெக்டிங் ஷீட் பிடிக்கும் ஆட்கள் என்று அமளி துமளிப்பட்டது. இதற்கெல்லாம் நடுநாயகமாக ஒரு எஜமானனை போல் எல்லோரையும் ஏவிக் கொண்டிருந்தான் ருத்ர பிரதாப். ஆம், டைரக்டர் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப். எனக்கு பெர்மிஷன் வேணும், எனக்கு பெர்ஃபெக்ஷன் வேணும், பி கேர்ஃபுல் என்று யாரையோ எச்சரித்தவன் கேமரா ரோல் என்றான். ரோலிங் என்றான் பிரகாஷ். ஆக்ஷன். ருத்ர பிரதாப்பின் கம்பீர குரல் செவிப்பறையில் அறைந்ததும் தன் 2 கைகளை கொண்டு தன் காதுகளை அழுந்த மூடிக்கொண்டாள் சந்தனா. கொடூர குரல். இந்த குரல் அவள் செவிகளில் விழும்போதெல்லாம் ருத்ர பிரதாப் அவளுக்கு இழைத்த அநீதியே கண்முன் படம் போல் விரிகிறது. அவனின் நந்தினி என்ற அழைப்பிலேயே சிடுசிடுக்கும் அவளை, நந்தினி இப்படி சிரி, அப்படி பாரு, எமோஷனல் டயலாக் இது, அதையே கொலை பண்ற என்று விதவிதமான அதட்டல் வேறு. அவனது கேள்விக்கான பதில் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அவன் கேட்கையில் அவளது கண்கள் அக்னி பிழம்பாக மாறும். அவளுக்கு மட்டும் சக்தி இருந்தால் உயிரற்ற டயலாக்கை ஏன் கொல்லப் போகிறாள்? அவனை அல்லவா கொன்று போட்டிருப்பாள். அவள் முகத்தை பார்த்தவுடன் அவள் மனதில் நினைப்பது அவனுக்கு புரியுமோ என்னவோ. நெக்ஸ்ட் சீன் என்று கூறி தப்பித்துக் கொள்வான். கோழை. ஆம், கோழையேதான். அதனால்தானே நந்தினியை கொன்று இவளை வைத்து தப்பித்துக் கொண்டான். பணம். எல்லாம் இந்த பணம் இருக்கும் காரணத்தினால்தான். பணம் 10 செய்யும் என்று பணத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறான். அவளிடம் மட்டும் என்னவாம்? கோழை போல் அந்த வீடியோவின் பின்னல்லவா ஒளிந்து கொள்கிறான். ஆனால் அவன் ஏன் நந்தினியை கொல்ல வேண்டும்? 100வது முறையாக அதே கேள்வி அவளுள் எழுந்தது. நந்தினியை அவளுக்கு முதலிலிருந்தே பிடிக்கவில்லை. எத்தனை ஆண்கள் அவளிடம் இழித்து இழித்து பேசினார்கள். அவளும் அவர்களுக்கு சமமாகத்தான் இழித்து வைத்தாள். அவள் பெயரை சொல்லி அழைக்கப்படுவதே மகா கேவலமாக தோன்றியது அவளுக்கு. அவள் சந்தனாவாக வாழத்தான் ஆசைப்படுகிறாள். ஆனால் விதி அவளை நந்தினியாக நடிக்க வைக்கிறது. அவளது தீவிர சிந்தனையை கலைத்தது ஒலிபெருக்கியில் ஒலித்த ருத்ரனின் டேக் ஓகே என்ற கொடூர குரல். நெக்ஸ்ட் நந்தினி, உங்களுடைய ஷாட். மைக்கில் பேசினாலும் விழிகள் தெளிவாக அங்கே குடைக்கு கீழ் அமர்ந்திருந்த சந்தனாவை உற்று நோக்கின. எப்பொழுதும் போல் வெறுப்பை மனதிற்குள் புதைத்து கொண்டு எழுந்தாள். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து டச்சப் செய்த பின் கமுக்கமாக கேமராவின் முன் சென்று நின்று கொண்டாள். ஸ்கிரிப்ட் படிச்சாச்சா? டயலாக் எதுவும் டவுட் இல்லையே? அவளை சந்தேகத்துடன் பார்த்தபடி கேட்டான் ருத்ர பிரதாப். இல்லை என்பது போல் தலையசைத்தாள். முதல் நாள் நடிக்க ஆரம்பித்ததிலிருந்தே சந்தனா ருத்ர பிரதாப் கூறுவதற்கு எதிர்மறையாகத்தான் நடக்க வேண்டும் என்பதை வேதமாக எடுத்துக்கொண்டாள். அப்படியானால் அவனது வேலை தாமதப்படுமே. அதில் அவனுக்கு நஷ்டமும் வரும். பணத்திமிரினால் ஆடுபவனை அந்த பணம் கொண்டே அடிப்பதில் அவளுக்கு கொள்ளை திருப்தி கிடைக்கும். அதையேதான் இப்பொழுதும் செய்ய முடிவெடுத்திருக்கிறாள். அவள் நடிக்கப் போகும் சீன் இதுதான். கந்தன் எனும் துணை நடிகன் கதாநாயகியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறான். அதிக தைரியம் கொண்ட கதாநாயகி அவனை ஓங்கி அறைகிறாள். இதுதான் சீன். சந்தனாவும் கந்தனும் அவரவர் பொசிஷனில் நின்று கொள்ள மைக்கில் ருத்ர பிரதாப்பின் குரல். ஓகே, டேக் ரெடி. கந்தன் சார், நீங்களும் ரெடி தானே? ஓகே, கேமரா ரோல். ரோலிங் என்றான் பிரகாஷ். ஆக்ஷன் என்றான் ருத்ரன். கந்தன் பேசினான். இன்னாமா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற, இப்போ என்ன தப்பாயிட்டது?
லேசா கைப்பட்டுடுச்சு, அம்பிட்டுதானே? சந்தனா பேசினாள். தெரிஞ்சுதானடா பட்டுச்சு. இப்போது கந்தன். ஹஹா, அதுக்கு இன்னான்ற? சந்தனா பளார் என்று அறைந்தாள். கட் கட்! எரிச்சலடைந்தான் ருத்ரபிரதாப். மீண்டும் மீண்டும் டேக் போனது. இது 5வது டேக். இப்பொழுதும் சொதப்பி வைத்தாள் சந்தனா. முகம் கோபத்தில் சிவக்க, பிரேக் என்று கிட்டத்தட்ட உருமியவன் தொப்பியை கழற்றிய வேகத்தில் 10 அடி தூரம் பறக்கும்படி வீசி எறிந்துவிட்டு வேகமாக நடக்கலானான். பிரகாஷ் அவனை பின்தொடர்ந்து ஓடினான். சந்தனாவின் இதயம் குத்தாட்டம் போட்டது. ருத்ரபிரதாப்பிற்கு கோபம் வர வைத்து விட்டாள். எந்த காட்சியையும் ஒரே டேக்கில் முடிக்கவே மாட்டாள். ஈஸியான சீனாக இருந்தாலும் இழுத்து கொண்டே போகும். ருத்ரபிரதாப்பின் சப்பாத்தி மூஞ்சு மிளகாய் கடித்தது போல சிவக்கும். அதனை பார்க்க இருக்கன் போதாது. சில சமயம் அவள் அருகில் உருட்டும் விழிகளோடு வேகமாக வந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் சத்தத்தில், ஆனால் ஒருவித அழுத்தத்துடன், இந்த சிம்பிள் சீனை கூட சொதப்புறியே, உனக்கு நடிக்க வரும்னு எனக்கு நல்லா தெரியும், நடிப்பே வராத மாதிரி ரொம்ப நடிக்காத என்று எச்சரிப்பான். பேசாமல் கேட்டுக்கொள்வாளே தவிர அவள் செய்வதைத்தான் செய்வாள். கேரவனில் சாய்ந்தபடி ருத்ரபிரதாப் நிற்க விலையுயர்ந்த சிகரெட் ஒன்றை அவன் வாயில் வைத்து அதில் தீயை வைத்தான் பிரகாஷ். டீ பையன் வந்து கொடுத்த டீயை பெற்றுக்கொண்டவன் அவன் அகன்றதும், அஸ்வின் வந்தானா? சிகரெட்டின் புகையை வேகமாக உள்ளே இழுத்து நிதானமாக வெளியேற்றியபடி கேட்டான். வந்தான், தேவ் நாயரை அனுப்பி சமாளிச்சாச்சு என்றான் பிரகாஷ். ஓ, ரொம்ப நாள் சமாளிக்கிறது கஷ்டம். ஓ என்று இழுத்த புகையை வெளியேற்றினான் ருத்ரபிரதாப். ரொம்ப நாள் சமாளிக்கிறது கஷ்டம் ருத்ரா. 2 தடவை தான் நேர்ல மீட் பண்ண விட்டுருக்கோம். அதுலயும் நந்தினிய அதிகமா பேச விடல. இன்னும் எத்தனை நாள் தான் போன்லயும் மெசேஜ்லயும் அவன் நந்தினி கூட பேசுவான்? இப்பவே அவனுக்கு டவுட் வந்திருக்கும். எனது டவுட்டா? டவுட் வர சான்ஸே இல்ல. நாம சொல்ற மாதிரி தானே நந்தினி பேசுறா. மெசேஜ் நாம தானே அனுப்புறோம். பட் இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் என்றான் ருத்ரபிரதாப். ஆனா நமக்கு வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சே என்ற பிரகாஷின் முகத்தில் கவலை படர்ந்தது. அப்படியா? அது என்ன? சாதாரணமாகவே கேட்டான். நந்தினி கோல்டு வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, இப்போ எப்படி சமாளிக்க போறோம் என்றான் உண்மையான வருத்தத்துடன். அகைன் ஓல்டு நியூஸ் என்றவன் சிகரெட்டின் புகையை மீண்டும் கண்களை மூடி உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றினான். அதற்குள் காஸ்டியூம் டிசைனரின் எடுப்பிடி ஒரு சட்டையுடன் வந்தான். அதனை பெற்றுக்கொண்ட ருத்ரபிரதாப் அதனை அணிந்து கொண்டான். ருத்ரா, இது கந்தன் காஸ்டியூம் தானே என்றான் பிரகாஷ். என்னடா செய்ய போற? ஒருவித ஆச்சரியமும் ஆவலும் பிரகாஷின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. ஒரு கள்ளச்சிரிப்புடன், வெயிட் அண்ட் வாட்ச் என்றான் ருத்ரபிரதாப். முகங்கள் அத்தியாயம் 7 நிறைவடைந்தது. அத்தியாயம் 8. பிரேக் முடிந்து எடுத்த 6வது டேக்கிலும் விழித்துக் கொண்டு நின்றாள் சந்தனா. இப்போது ருத்ரபிரதாப் கோவப்படவில்லை. மாறாக சந்தனாவிற்கு விளக்கம் அளித்தான். நந்தினி, உங்களுக்கு இந்த சீனோட இன்டென்ஸ் புரியலன்னு நினைக்கிறேன். உங்க கோவம் ஓங்கி அறையிற உங்க கையில தெரியணும். கந்தன் உங்களை விட சீனியர் தான். அதுக்கான மரியாதைய இங்க காட்டக்கூடாது, சரிதானா? பொண்ணுங்க கிட்ட யார் தப்பா நடந்தாலும் இப்படிதான் திருப்பி கொடுக்கணும்னு உங்க ரசிகைகளுக்கு புரியணும். தியேட்டர்ல விசில் பறக்கும். ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். அவன் அதிகம் கூறியிராத ப்ளீஸ் அவன் வாய்மொழி வந்தாலும் அதற்கான முகபாவம் அவனிடம் துளியும் இல்லை. சந்தனாவிற்கோ மனதிற்குள் குளிர்ந்தது. மதிய சாப்பாட்டு நேரமும் நெருங்கிவிட்டது. முக்கியமானவர்கள் தவிர மற்றவர்கள் உணவருந்தும் கூடத்தை நோக்கி நடந்தனர். ஓகே கந்தன், லாஸ்ட் டேக். இது முடிஞ்சதும் லஞ்ச் பிரேக் என்றவன் ஆக்ஷன் என்றான். அவன் எதிர்பார்த்தது போல் மீண்டும் சொதப்பினாள் சந்தனா. கட் கட்! ஆவேசம் பொங்க அலறியவன் லஞ்ச் டிஸ்பர்ஸ். ஆக்ரோஷமான அவனது குரலுக்கு பின் யார்தான் அங்கே நிற்பார்கள்? மற்றவர்களைப் போல் வேகமாக ஓடாவிட்டாலும் சந்தனாவும் சாப்பாட்டு அறை நோக்கி நடக்கலானாள். 2 சந்தனாவை அடைந்தவன் அவளது கையை பற்றி நிறுத்தினான். எப்படி தொட்டாலும் உனக்கு கோபம் வராதா டியர்?
அவனது பிடிக்குள் விடுபட துடித்துக் கொண்டிருந்த அவளது கையை தன் புறம் வேகமாக இழுத்தான். நிலை தடுமாறி அவன் மேல் விழுந்தவளை இறுக அணைத்தவன் அவளது இடையில் தன் கை விரல்களை அழுந்த பதித்தான். முதலில் தடுமாறியவள் உடனே சுதாரித்து தன் பலம் கொண்ட மட்டும் அவனை குத்தி பின் தள்ளினாள். கண்கள் தீப்பொறியாயின. பளார்! முகம் சிவக்க ஆத்திரத்தில் மூச்சரைக்க நின்றவளை வெற்றி சிரிப்புடன் பார்த்தவன், கட், டேக் ஓகே என்றான். நடப்பது இதுதான் என்று விளங்காமல் விழித்தவள் பிரகாஷிடம் திரும்பி சென்ற ருத்ரனின் முதுகினை வெறித்தவளை கலைத்தது பிரகாஷின் குரல். செம்ம எமோஷன் நந்தினி, யூ ஆர் கிரேட். சந்தனாவை பாராட்டியவன் அருகில் வந்துவிட்ட ருத்ரனிடம், நந்தினியோட ரியாக்ஷனை மட்டும் க்ளோஸ்அப்ல பக்காவா கேப்சர் பண்ணிட்டேன், டோன்ட் வரி என்று சந்தோஷமாக கூறியவன் தன் குரலை தழைத்து ருத்ரனுக்கு மட்டும் கேட்கும்படியாய், ஐஸ் பாக்ஸை எடுத்துட்டு வரேன், கேரவன்ல வெயிட் பண்ணு என்றவன் கிச்சனை நோக்கி ஓடினான். கன்னத்தை தேய்த்தபடியே கேரவனுள் ஏறிக்கொண்டான் ருத்ர பிரதாப். மீண்டும் ஜெயித்து விட்டான், அதே குள்ளநரித்தனத்துடன். கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவள் அவளுக்காக ஒதுக்கப்பட்ட கேரவனுள் சென்றாள். பசி துளியும் இல்லை. கேரவனுள் கன்றி சிவந்த ருத்ரனின் கன்னங்களுக்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தான் பிரகாஷ். கன்னத்தில் மட்டுமல்ல, அவனது மனதிலும் எரிச்சல் மூண்டது. ச்ச, இந்த பொண்ணோட ஒரே ரோதனையா போச்சு. எப்பவும் இதே மாதிரி ட்ரிக் செஞ்சு டேக் ஓகே செய்ய முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். தீவிரமாக யோசித்தான் ருத்ர பிரதாப். அடர்ந்த காட்டிற்கு நடுவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. சந்தனாவின் கண்கள் ருத்ரனை தேடியது. தூரத்தில் யாரிடமோ கத்திக் கொண்டிருந்தான். ச்ச, இவன் இருக்கும் இடத்தில் நிற்க கூட பிடிக்கல. தனக்குள் புலம்பியவள் தன் கால் போன போக்கில் நடக்கலானாள். நேரம் ஆக ஆக இருள் சூழ்ந்தது. திரும்பிச் சென்று விடலாம் என்று நினைத்தவள் வழியை தவற விட்டுவிட்டாள். இங்கும் அங்கும் ஓடி பார்த்தாள். வழி புலப்படவில்லை. அடிவயிற்றில் குளிர் பரவியது. உடலெங்கும் வியர்க்க தொடங்கிவிட்டது. தூரத்தில் யாரோ நடந்து வருவது தெரிந்தது. மனதில் லேசான திடம் பரவியது. அருகில் வந்தவுடன் தான் தெரிந்தது அது சந்திரிகா என்று. சந்தனா பேசும் முன் அவரே பேசினார். என் பேட்டியை ஏன் கொன்னீங்க? அதை ஏன் என்கிட்ட கூட சொல்லல? நான் என்ன பாவம் செஞ்சேன்? போலோ போலோ கதறி அழுதார். இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? குழப்பமுற்றவளாய், என்னம்மா சொல்றீங்க? ஆக்ரோஷமான சந்திரிகா சந்தனாவின் கூந்தலை கொத்தாக பற்றினாள். யார ஏமாத்த பாக்குற? ஜாக்கிரத! கண்கள் ரத்தமென சிவந்தது. அவரது முகத்தை அப்படி பார்த்ததுமே சந்தனாவிற்கு பயத்தில் நா வறண்டது. பேச்சு குளறியது. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் ருத்ரன் தான். என்ன மன்னிச்சிடுங்க. சந்திரிகாமா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கொலை செஞ்சது ருத்ரன் தான். என்ன விட்டுடுங்க பிளீஸ். நெற்றி நிறைய வேர்வை துளிகளுடன் இடம் வலமாக தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டிருந்தவள் இல்லை என்ற அலறலுடன் கீழே விழுந்தாள். பின் மெல்ல எழுந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்து விழித்தாள். சந்திரிகாவை காணவில்லை. ஒரு பெருமூச்சுடன் அருகிலிருந்த பாறாங்கல்லின் மீது அமர்ந்து கொண்டாள். மரங்கள் சலசலத்தன. எங்கேயோ விலங்குகளின் சத்தம், வேகமான காற்றின் சத்தம், அதனுடன் சேர்ந்து மெல்லிய குரல். ஏன் இடத்துல நீயா? விடமாட்டேன் ஆங்காரமாக ஒலித்தது. பயத்தில் சப்த நாடியும் ஒடுங்கிவிட கால்கள் செயலிழக்க தடுமாறி மீண்டும் கீழே விழுந்தாள். உடலெங்கும் வியர்க்க வெளிரிய முகத்துடன் விரிந்த கண்களுடன் இங்கும் அங்கும் பார்த்தாள். அருகில் ஒரு பெரிய மரத்திற்கு பின் ஒரு உருவம் அவளை வெறித்து பார்ப்பது தெரிந்தது. வேகமாக பின்னோக்கி தவழ்ந்தவள் ஏதோ ஒரு மரத்தில் மோதிக்கொண்டாள். அதிலேயே சாய்ந்து தன்னை ஒடுக்கிக் கொண்டவள் கைகளால் கால்களை தன் உடலோடு சேர்த்து பிடித்து அதில் முகம் புதைத்தாள். கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். கண்ணை மூடிக்கிட்டா செஞ்ச தப்பு மறைஞ்சிடுமா? விடமாட்டேன். ஒன்ன, ருத்ரன, அந்த பிரகாஷ விடவே மாட்டேன். மீண்டும் அந்த குரல் துல்லியமாக கேட்டது. தன் பலம் கொண்ட மட்டும் காதுகளை தன் இரு கைகளால் அழுந்த மூடியவள், ஐயோ, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு அம்மா என்று அலறினாள். கண்களை திறக்காமலேயே எழுந்து ஓடினாள். ஓடியவள் எதிலோ கால் இடறி ஆ என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தாள்.
பிறகு நிசப்தம், இருள். அவளது இதய துடிப்பு மட்டுமே கேட்டது. பல மணி நேரமாக தோன்றிய சில நிமிடங்கள் கடந்த பின் யாரோ அவளது தோளை தட்டிய உணர்வு தோன்றவும் துள்ளி குதித்து எழுந்தவள் கண்களை கூட திறக்காமல் பேய் 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 என்று அலற ஆரம்பித்தாள். அலறியவளின் வாய் வலிய ஒரு கரத்தினால் அழுந்த மூடப்பட்டது. என்று திமிறினாள். நந்தினி, நான் ருத்ரன், கண்ணை திறந்து பாரு. முகங்கள் அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. நன்றி.